பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று அன்னாள் சொல்கிறாள். ஈசாக்கு தன் மனைவி ரெபெக்காளுக்காக விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் அதை கேட்டு 2 பிள்ளைகளை கொடுத்தார். பரிசுத்த வேதாகமத்தில் மட்டுமல்ல, நம்முடைய உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்ற அனைவருமே கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து கேட்டு பெற்றுக்கொண்டவர்களே எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், இருந்தார்கள். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, விண்ணப்பத்தை கேட்கிறவர், அதாவது ஜெபத்தை கேட்கிறவர் என்று. எனவே இதை நன்கு அறிந்த நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்து கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சித்தம் அறிந்து கேட்டு பெற்றுக்கொண்டவை எல்லாம் வெற்றி பெற்றனவையாக இருக்கின்றன, வெற்றி பெற்றிருக்கின்றன, ஆசீர்வாதமாக அமைந்திருக்கின்றன. அவர் சித்தமில்லாமல் கேட்டு பெற்றுக்கொண்டவை அனைத்தும் வேதனைக்குட்படுத்தியதாக, தோல்வி ஏற்படுத்தியதாகவே இருக்கின்றன. அன்னால் தேவனிடத்தில் எப்படி போனால்? வேதனையோடு கண்ணீரோடு சென்றாள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அன்னால் தன்னுடைய கணவர் தன்னை சமாதானப்படுத்தினாலும் யாரிடம் எதை கேட்டால் கிடைக்கும் என்ற விசுவாசத்தோடு, என்னை உண்டாக்கினவர், என்னை அறிந்தவர், என்னை தெரிந்தவர், என் தேவைகளை நிறைவேற்றி தர கர்த்தரையே நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான அநேக காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருப்பதை நம்பி கூப்பிட்டால் பெற்றுக்கொண்டாள். அன்னாள் விசுவாசத்துடன் கேட்டது 1, ஆனால் கர்த்தர் கொடுத்தது, அவளுக்கு கிடைத்தது 6. எனவே கர்த்தரால் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அதை கேட்டு நிச்சயம் நமக்கு பதில் தருவார். தேவையானதையும் அதைவிட அதிகமானதையும் கொடுத்து அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அன்னாளின் ஜெபத்தை கேட்டவரே, கண்ணீரை துடைத்தவரே, ஜெபத்திற்கு பதில் கொடுத்தவரே, அதிசயம் செய்தவரே, கேட்பதை காட்டிலும் அதிகமாக கொடுத்தவரே, இந்த வேளையில் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து எங்களை நிந்தித்தவர்கள், வேதனைப்படுத்தியவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்கள் தலையை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கும் அதிகமாய் கொடுக்கிற எங்கள் தேவனை நோக்கி எங்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்யும் போது தேவரீர் அதை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உம்முடைய ஜனத்தார் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.